அனைவருக்கும் வணக்கம். நியூ லைஃப் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ மற்றும் பிசி அடுத்து ஃபாரஸ்ட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான். ஸோ ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 1500 கொஷின்ஸ் வந்து டாப் எம்சிக்யூ கொஷின்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10th இருக்கிற பாட புத்தகத்தோட அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா 72000325 கால் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹100 மட்டும்தான். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இயற்பியலில் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது அதோட கண்டினியூஷன் தான். 51 கொஸ்டின் பாருங்கள். வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் என்பது ஆன்சர் இரண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா குளிர்வித்தல் மற்றும் வெப்பப்படுத்துதல். ஆற்றலின் அலகு ஆன்சர் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜூல்னு சொல்லலாம், அடுத்தது கலோரின்னு சொல்லலாம், அடுத்து கிலோ கலோரியும். ஆன்சர் அனைத்தும். 53 கொஸ்டின். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஸோ ஆன்சர் கலோரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன கொஸ்டினில் வந்து 1 கிராம்னு நம்ம படிச்சிருப்போம். இதில் 1 கிலோகிராம். ஸோ இப்போ கிராம்னு எடுத்துக்கிட்டால் கலோரி, இப்போது கிலோகிராம்னு எடுத்துக்கிட்டால் கிலோ கலோரி. அடுத்த கொஸ்டின். நீள் வெப்ப விரிவு குணாகம் எஸ்ஐ அலகு. ஆன்சர் கெல்வின் பவர் -1. வாயுகளின் அழுத்தம், கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்படுத்தும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகோட்ரா விதி. ஆன்சர் அனைத்தும். அவகோட்ரா எண் மதிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 58 கொஸ்டின். போல்ட்ஸ்மேன் மாறிலி. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.381 10⁻³ JK-1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதுவும் ஒன்று தான். ஸோ அடுத்து பார்க்கலாம். நல்லியல்பு வாயு சமன்பாடு PV = RT என்பதில் ஆரோட வேல்யூ சொல்கிறாங்க. இதில் μNa. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொது வாயு மாறிலி, வாயு இணை சமன்பாடு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா PV/NT = மாறிலி. ஒரு கடத்தி வழியாக பாயும் எலக்ட்ரான்களின் இயக்கம் எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆன்சர் மின்னோட்டம். கடத்தியின் வழியே மின்னூட்டங்கள் பாயும் விதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் மின்னோட்டம். ஸோ அடுத்து பாருங்கள். பின் வருவனவற்றுள் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் ஆம்பையர். இதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின் இது. ஸோ அடுத்து பொறுத்துக்களை மின்கூறு மின்கூட்டின் பயன்பாடு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து மின்னோட்டத்தை அளவிடுறதுக்கு இது பயன்படும் ஒன்று. அடுத்தது வோல்ட் மீட்டர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடும். அடுத்தது கேல்வினோமீட்டர். இது வந்து மின்னோட்டம் மற்றும் அதன் திசையை கண்டறிய. கடைசியாக டயோடு. இது என்ன பார்த்தீங்கன்னா மின்னணு கருவிகளில் பயன்படுத்துகிறது. ஸோ ஆன்சர் ஆர்டராக இருக்குது 1 2 3 4. 65 கொஸ்டின். மின்னோட்டம் பாய்வதற்கு தேவையான மின்னழுத்த வேறுபாட்டினை எது வழங்குகின்றது? ஆன்சர் மின்கலம். வோல்ட் எதனுடைய அலகு? ஸோ இது பார்த்தீங்கன்னா மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு. ஆன்சர் A மற்றும் B. ஓம் விதியை நிறுவியவர்? ஆன்சர் ஜார்ஜ் சைமன். ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மின்தடை என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாறிலி ஆகும். மின்தடையின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓம். பின் வருவனவற்றுள் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி. ஆன்சர் நிக்ரோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எதில் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் சலவை பெட்டி மற்றும் மின் சூடேற்றி. ஆன்சர் B மற்றும் C. 72 கொஸ்டின். சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும்போது மின் சுற்றை துண்டிக்க எது பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் மின் உருகு இழை. மின் விளக்கில் வெப்பத்தை உருவாக்கி வெளிச்சத்தை கொடுக்க எது உதவுகிறது? ஆன்சர் மின் இழை. 74 கொஸ்டின். மின்னோட்டத்தினால் ஒரு வினாடியில் செய்யப்படும் வேலையின் அளவு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் மின் திறன். மின் திறனின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் வால்ட்.
நடைமுறையில் மின்திறனின் பெரிய அளவு அலகாக எது பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கிலோவாட். ஒரு குதிரை திரை என்பது எத்தனை வாட் ஆகும்? ஆன்சர் 746 வாட். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்குமே வந்து ஃபேவரட் கொஸ்டின் கூட இது சொல்லலாம். நடைமுறையில் நுகரப்படும் மின்னாற்றலின் எஸ்ஐ அலகு எவ்வாறு அளவிடப்படுகிறது? ஆன்சர் வாட் மணி. புவி தொடுப்பு கம்பி எந்த நிறத்தில் காணப்படும்? ஆன்சர் பச்சை. எல்இடி எதில் பயன்படுத்தப்படுகிறது? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கடிகாரத்தில் இது உண்டு. அடுத்தது கணக்கீட்டு கருவிகள், அடுத்தது அலங்கார விளக்குகள். ஸோ மேற்கண்ட அனைத்தும். எல்இடி இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட். ஸோ அடுத்த கொஷின், ஒரு ஊடகத்தில் ஒளியிலை பரவும் திசையிலேயே துகள்கள் அதிர்வாற்றால் அதனை டேஷ் என்று அழைக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நெட்டலைகள். 82வது கொஷின், நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றொலி அலைகள். கொசு, நாய், வௌவால் மற்றும் டால்ஃபின் போன்ற உயிரினங்களால் கேட்கக்கூடிய அலைகள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் மீயொலி அலைகள். ஒளி அலைகள் டேஷ் திசை வேகத்தில் பரவும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் வினாடி பவர் -1. ஒளி அலைகள் டேஷ் திசை வேகத்தில் பரவும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சவுண்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்டு. ஆன்சர் 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. திசை வேகத்தின் அலகு. ஆன்சர் மீட்டர் வினாடி -1 பவரில். மழை காலங்களில் தொலைவிலிருந்து வரக்கூடிய ஒளியை தெளிவாக கேட்க காரணமாக விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒப்புமை ஈரப்பதத்தின் விளைவு. எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் டேஷ் கருவி பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனோகிராஃபி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒளியின் திசை வேகம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2D/T. ஸோ அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா சோனார். ஸோ சோனார் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக இருக்குன்னா கடல் வாழ் உயிரினம். ரெண்டாவது ரேடர். ஸோ இது எது வந்து பயன்படுத்தினா ஆகாய விமானம். அடுத்து மின்காந்த அலை, வாகன வேகம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ரேடியோ அலை. ஸோ இது என்னென்னா துணைக்கோள். ஆன்சர் 3, 1, 4, 2. மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 20 kHz. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 20 kனா 20,000 ஹெட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20லேருந்து 20,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளி வந்து சொல்லுவாங்க. அடுத்தது இரும்பில் ஒளியின் திசை வேகம். ஸோ இது என்னென்னா 5950 மீட்டர் வினாடி பவர் -1. ஒளி அலைகளின் திசை வேகத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் திட, திரவ, வாயு. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டானது. பருப்பொருட்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகளின் கருதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ். ஸோ அடுத்தது தனிமங்கள் அனைத்தும் இயற்கையியலில் ஒரு மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். ஸோ அடுத்து பொறுத்துக்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன். ஸோ ஜே தாம்சன் பார்த்தீங்கன்னா எதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னா கேத்தோட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்தது கோல்ட் ஐன்ஸ்டீன். ஸோ இவர் என்ன பார்த்தீங்கன்னா இவர் எதை கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஆனோட இவரை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது ரூதர்ஃபோர்ட். ஸோ ரூதர்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டான் என பெயரிட்டவர் யாருன்னா ரூதர்ஃபோர்ட். அது ஜேம்ஸ் சாட்விக். இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னா நியூட்ரானை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ ஆன்சர் 4, 1, 2, 3. அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறது என்று விளக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். தற்போது அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ள அடிப்படை துகள்கள். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டான், மீசான், பாசிட்ரான். ஸோ இது எல்லாமே வந்து உண்டு. ரேடியத்தை கண்டறிந்தவர். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி மற்றும் பியரி கியூரி. ஆன்சர் ஏ மற்றும் பி. செயற்கை கதிரியாக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியாக்கத்தை கண்டறிந்தவர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜூலியட். ஆன்சர் பி மற்றும் சி.
ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.